ஹாய் ஹலோ ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான என்னோடய ஸ்டைலில் சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஊற வச்ச கடலை வந்து 8 விசில் விட்டு இந்தளவுக்கு சாஃப்டாக வேக வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி கிரேவிக்கு தேவையான தேங்காவை நம்ம அரைச்சிக்கலாம். அதில் வந்து தேங்காய் கொஞ்சம், சோம்பு, அதுக்கப்புறம் நம்ம இப்போ வேக வச்சோம் இல்லையா, அந்த கடலையில் கொஞ்சம் போட்டுட்டோம்னா கிரேவி வந்து நல்லா திக்காக வரும். இது வந்து திப்பி திப்பியாக இல்லாமல் கொஞ்சம் நைஸாக வர மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து இந்தளவுக்கு நைஸாக அரையணும். இப்போ ஒரு பேனில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதில் வந்து பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். பட்டை, பிரியாணி இலை, அதுக்கப்புறம் வந்து கல்பாசி, அப்புறம் கிராம்பு எல்லாம் போட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. நான் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். அதை போட்டுக்கலாம். இது வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், அந்தளவுக்கு வதங்கணும். அது வரைக்கும் நம்ம வந்து சாட்டே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன். எனக்கு வந்து காரம் கம்மியாக வேணுன்றனால ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் நல்லா காரம் சாப்பிட்டீங்கன்னா ஒரு 2, 3 போட்டுக்கலாம். நான் வந்து ஒன்று மட்டும் போட்டுட்டு சாட்டே பண்ணிட்டேன். இந்தளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து 2 தக்காளி போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேகிறதுக்கு மூடி வச்சுக்கலாம். இது நல்லா வந்து சாஃப்டாக வேகணும். அந்த தக்காளி வந்து நல்லா மைய வெந்து நல்லா குழஞ்சி வரணும். கிரேவி வந்து நம்மளுக்கு திக்காகவும் டேஸ்ட்டாகவும் வரணும்னா நம்ம வந்து இந்த மாதிரி வதக்கிற ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு நிறையா இருக்கும். அப்போ தான் வந்து அது கிரேவி எல்லாம் கொஞ்சம் திக்காகவும் நம்மளுக்கு வந்து அது சேர்ந்து வரும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா நம்மளுக்கு பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து மசாலாலாம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். நான் வந்து காரம் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா பச்சை வாடெல்லாம் போனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, தேங்காய்லாம் போட்டு அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து சேர்க்க வேண்டாம். நல்லா வந்து இந்த கிரேவியும் அந்த மசாலா எல்லாம் சேர்த்து ஒன்றா திக்காக வரணும் நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு. அது வரைக்கும் வந்து மூடி போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு திக்காக வந்து ஒன்று சேர்ந்து வந்திருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அவிச்சிருக்கோம் இல்லையா அந்த கடலை, அது எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து நல்லா பெரட்டிட்டு கொஞ்சமாக வந்து நான் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு கம்மியாக இருக்கனால உங்களுக்கு வந்து கிரேவியோட திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 கப் தண்ணி வந்து ஊற்றிருக்கேன். கடலை வந்து ஏற்கனவே வெந்திருக்கனால நம்ம அவ்வளோவா வேக வைக்க தேவையில்லை. நம்ம ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க வச்சோம்னா நம்மளுக்கு காரம் உப்பெல்லாம் வந்து அதை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அழகாக வந்திருக்கணும். அவ்வளோதான். கடைசியாக கொத்தமல்லிலாம் தூவினோம்னா நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, நான், ரைஸ் எல்லாத்துக்கூடையுமே நல்லா செட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை பாய்.